வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷலான அதிரசம் தாங்க நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி தாங்க எடுக்கணும் இதுக்கு. இதை நல்லா ஒரு தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு துணியை விரித்து அதில் போட்டு நல்லா காய விட்டுருங்க. லேசான ஈரம் இருக்கும்போதே அரிசியை எடுத்துடணும். எடுத்துகிட்டு நீங்கள் மிஷின்லேயோ இல்லை மிக்சிலேயோ அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. நல்லா சலிச்சாதான் இந்த அதிரசம் செய்ய முடியும். 1 கிலோ அரிசிக்கு இப்போ நான் 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா பாகு வெல்லமாக கேட்டு வாங்கிக்கோங்க. இதை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம வெல்லத்தெல்லாம் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கரைஞ்சா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு திரும்பவும் வேறு பாத்திரத்தில் மாற்றி பாகு பதம் எடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு முதல்ல கரைஞ்சா போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. கல் மண் தூசி எது இருந்தாலும் இதிலே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்ட்டு. இதோட நம்ம செய்ய முடியாது. இப்போ மறுபடியும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயிலே நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் பாகு காய்ச்சறதுக்கு நல்லாயிருக்கும். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் அந்த ஹீட்லேயே நல்லா அந்த பாகு வெந்து வந்துடும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, மிதமான தீயிலே இருக்கணும். அப்போ தான் அந்த பக்குவம் நல்லா வரும். இப்போ பாகு பதம் ரெடி ஆச்சான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் சில ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும். அதுதான் பாகு பதம். கையில் எடுக்க வரணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்குது, ஆனால் கையில் அது ஒன்றா சேர்ந்து வரல பாருங்கள். இன்னும் பாகு நல்லா பதம் வரல, அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரிசி மாவில் சுக்குத்தூளை சேர்த்துக்கலாம். 50 கிராம் சுக்குத்தூள் நான் இடித்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா சலிச்சுக்கணும். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஒட்டாமல் வருது. கையில் எடுத்து பார்க்கலாம். கையில் எடுத்தோன்னே நல்லா வந்துடுச்சிங்க. இது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வந்தால் இறக்கிடுங்க. எப்போவுமே அதிரசம் கலரும்போது மாவு லேசான ஈரத்தன்மை இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1 கிலோ அதிகமாக இருக்குது, என்னால் அவ்வளோ செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா 1/2 கிலோ மாவு எடுத்து 350 கிராம் வெல்லம் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். நல்லா கட்டி விழாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அதிக மாவுன்றதுனால நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து செஞ்சோம். ஒரு ஆள் வெல்லம் ஊற்ற, ஒரு ஆள் கிளறதுக்கும் நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு இது லிக்விடாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒரு நாள் வச்சுருந்து மறுநாள் செய்யும்போது அது நல்லா பதமாக வந்துடும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கே மாற்றி வச்சுருங்க. இதில் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. மாவு காயாமல் இருக்கணும். இதை மூடி வச்சுட்டு மறுநாள் எடுத்து சுட்டு பார்க்கலாம். ஒரு நாள் முழுக்க வச்சுருந்தேங்க. இப்போ மறுநாள் காலையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வந்திருக்கு. மாவு நல்லா பக்குவமாக வந்திருக்கு. முதல் நாள் எவ்வளோ லிக்விடாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா இறுகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 2 கவர் எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்து அது மேலே இந்த கவரை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதை வச்சு மேலே அழுத்துனீங்கன்னா நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். நம்ம தட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை அதில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அதிகமான தீயில் வச்சோம்னா ரொம்ப மாவு உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே மிதமான தீயிலே சுட்டு எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவக்க வந்த உடனே எடுத்துருங்க. நல்லா சூப்பராக நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். கலரும் அவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி ஒன்றா போட்டு எடுத்துருங்க. நான் வீடியோக்காக ஒன்றா போட்டு எடுத்துருக்கேன். 2, 3 கூட போட்டு எடுக்கலாம். பாரம்பரியமிக்க அதிரசம், சுவையான அதிரசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.